வல்லமை தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, அவங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு வாசியுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுடைய குரலுக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவர். 149 சங்கீதத்தில் 8வது வசனம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தி துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா. தேவ ஊழியக்காரருடைய அடையாளம், அவர்கள் வாயில் எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதிதான் இருக்கும். வாயில் அந்த துதி எப்போதும் வருகிறது என்றால், நம்முடைய இதயத்தில் அந்த துதியின் தேவனுக்கு நாம் முழு இதயத்தை கொடுத்திருக்க வேண்டும். 2வது, அவர்கள் கையில் என் பட்டயம் இருக்கும். அது என்ன? தேவ வசனம் என்னும் பட்டயம். ஆமாம் அன்பானவர்களே, இதுதான் ஒரு விசுவாசியருடைய ஆயுதம். நமது வாயில் துதி, நாம் துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக்கொள்ளும். உயர்வோ தாழ்வோ தேவனை துதியுங்கள். இருளோ வெளிச்சமோ தேவனை துதியுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதை, அந்த துதியின் தேவனுடைய தொடுதலை நீங்கள் காண்பீர்கள். எந்த வேலையிலும் வேத வசனத்தின் பட்டயத்தை நாம் கையில் வைத்திருக்க வேண்டும். ஆமென் அன்பானவர்களே, இதுதான் தேவ ஜனங்களுடைய ஆயுதம். நமது நாவு கர்த்தாதி கர்த்தரை துதிப்பது, ஜெபிப்பது, ஸ்தோத்திரம் சொல்வது, மகிமைப்படுத்துவது எந்த சூழ்நிலைக்கும். 2வது, நம்முடைய கரம் வேதத்தை எப்போதும் பற்றி கொள்வது. பட்டயம், அது எப்பேற்பட்ட பிசாசுகளையும் அழிக்கும், எப்பேற்பட்ட தடைகளையும் அது உடைக்கும். அந்த பட்டயம் எந்த பாவ கட்டுக்களையும் அந்த பட்டயம், வேத வசனம் என்ற பட்டயம் முறித்து போடும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இந்த நாளில் நம்மை கொண்டு வர ஆவியானவர் உங்களை தொடுவாராக. நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இது எப்போதும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எந்த வேலையிலும் உம்மை துதிப்பார்கள், எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்வார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் எப்பொழுதும் தன் கையில் நம்முடைய வேத வசனமான பட்டயத்தை வைத்திருப்பார்கள். ஆம், எதிரிகள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இயேசு எனும் நாமத்தினால், பட்டயத்தினால் அவைகளை அவர்கள் வெட்டி போடுவார்கள், தள்ளி போடுவார்கள். அப்படிப்பட்ட பலத்தை இந்த நாளிலும் அது பிள்ளைகளுக்கு நீ தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.